Where the movie here? This one, left side. Left side? Yes. Button up 4 நான் வந்தாலும் லேட்டஸ்ட்டாக போய் தளபதி படத்தை பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சா? நான் தான் உங்கள் சரவணன் குவைத்திலிருந்து. இப்போ நானும் ஒய்ஃப் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபாகில் போயிட்டுருக்கோம். ஃபாகிலில் ஒரு மாலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, ஜோசப் விஜய் தளபதி, ஸோ அவரோட படத்தை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் டாக்ஸி பிடிச்சி ஏறி உட்காந்தா அவர் வந்து எனக்கு 5 கேடி கொடு 6 கேடி கொடு அப்படின்னாரு. கடைசியில் பேரம் பேசி 3 கேடிக்கு பேரம் பேசி ஏறி உட்காந்தாச்சு. இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு பேரே வரலாறு அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். சரியா? நான் வந்து விஜய் ஃபேன் கிடையாது. ஒய்ஃப் தான் வந்து விஜய் ஃபேன். அவங்க வந்து விஜய் படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே. ஒய்ஃப் சொன்னால் அதில் வந்து மாற்றுக்கருத்து எதுவுமே இருக்காது. அதனால் அவங்களையும் கூட்டுட்டு சரி, எதுக்கு நான் வந்து தேவையெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தணும், உனக்கு என்ன கடைசி படம் அதை பார்க்கணும், அவ்வளோதானே. சரி வா. யாரோ எங்கெங்கேருந்தும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துபாயிலேருந்து பார்க்குறாங்க, யூஎஸ்லேருந்து பார்க்குறாங்க, யூகேலேருந்து பார்க்குறாங்க. நம்ம குவைத்தில் இருக்கோம், குவைத்துலேயும் வந்து போய் பார்க்கலாம்ல, ஏன் நீ வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உனக்கு என்ன, விஜய் படம் பார்க்கணும், அவ்வளோதானே. சரி, இன்றைக்கி நம்மளுக்கு லீவு, அதனால் வந்து ஒரேடியாக வந்து சரி ஓகே கிளம்புப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு 2 பேரும் கிளம்பியாச்சு. நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க படத்துக்கு போகிறதுக்கு? நீ சவுண்டாக பேசலாம், இப்படி பேசினா அவங்களுக்கு கேட்காது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா? ஏன்னா அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்க்க போகிறாங்க. அதுவும் குவைத்தில் பார்த்துக்கங்க. நம்ம இந்தியாவில் இருக்கும்போதே தேட்டர்லாம் அவ்வளோ ஈஸியாக போய் படம் பார்த்தது கிடையாது. பார்த்துருப்பாங்க, மேபி 1-2 பார்த்துருப்பாங்க வீட்டுக்கு தெரியாமல் போய். இப்போ எங்கள் குவைத்தில் வந்து அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு தேட்டரில் போய் பார்க்குறதுனா அவ்வளோ இது கிடையாது. டைமிங் இருக்குது, செய்யணும், நம்ம வேலைக்கு போகிறோம், எல்லாம் செட் ஆகணும்ல. இன்றைக்கி வந்து இந்த திங்கக்கிழமை வந்து இங்கே நம்ம குவைத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், டிக்கெட்டும் ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1 கேடி 750 தான் வந்து டிக்கெட் இன்றைக்கி. ஸோ என்ன இதில் பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் தான். ஏன்னா நிறைய தேட்டரில் போடல, ஒரு தேட்டரில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அஜயில் ஃபாயில் மால் இருக்குல்ல, அங்கே தான் படம் போட்டிருக்காங்க. அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். கூடயே இருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் கூட விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி அட்ராசிட்டி வந்து குவைத்தில் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன், ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஊர்லலாம் நார்மலாக வந்து மார்னிங் ஷோ, ஆஃப்டர்நூன் ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ அந்த மாதிரி இருக்கும். குவைத்திலலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. குவைத்தில் பொறுத்தளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஷோவே வந்து 3:45. இப்போ நாங்கள் போகிறது வந்து செகண்ட் ஷோ 4:45. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அதனால தான் வந்து டாக்ஸியில் போகிறோம். ஸோ சொல்லியிருக்க முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக போய் எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சால்மியாவில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம போகக்கூடிய லொக்கேஷன் வந்து ஃபாகில் அஜயில் மால். அது வந்து நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 34 35 கிலோமீட்டர் வருது, ஓகேவா? டாக்ஸிலே ட்ராவல் பண்ண 30 மினிட்ஸ் காமிக்குது. பட் இன்னும் நம்ம கையில் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அவர் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக கொண்டு போய் நம்மளை விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது டிக்கெட்டை நம்ம இப்போ வரைக்கும் புக் பண்ணல. ஏன்னா நானும் ஒய்ஃப் இருக்கிறனால ஃபேமிலி டிக்கெட்டு தான் வந்து புக் பண்ணோம். ஆனால் ஃபேமிலி டிக்கெட் நம்மளுக்கு வந்து அதில் வந்து சிங்கிளாக பிச்சு மூளைக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போனால் ஜென்ரலாக தான் போய் ஆகணும், அதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே போய் அவங்ககிட்ட பேசி செஞ்சு ஏதாவது இது பண்ணோம். ஒய்ஃப் சொன்னேன், இங்கே இல்லை ஃபேமிலி தான் பார்க்கணும் அப்படின்னா. அவங்க இல்லை நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்க வந்து பேசட்டும், நீ என்ன போயிட்டு ஃபேஸ் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ற, போய் ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம சொன்னால் யாருங்க கேட்குறா? இது எல்லாருக்கும் நடக்கிறதான, அதே தான் நம்மளுக்கு நடக்குது, அதே தான் எனக்கும். சரிங்களா? கூடயே இருங்க, நம்ம போவோம். இங்கே இப்படி தான் ஷோவை பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம போகிறது செகண்ட் ஷோ. இதுக்கப்புறம் வந்து ஷோ அப்படின்னா 6:45. அதுக்கப்புறம் இன்னொரு ஷோ இருக்குது, அவ்வளோதான். குவைத்தில் மேக்ஸிமம் 4 to 5 ஷோ தான். வேறு அதுக்கப்புறம் ஷோலாம் கிடையாது. இங்கே நம்ம ஊரில் மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ற மாதிரி காலைல எழுந்திரிச்சோன்னே ஒரு ஷோ, மத்தியானம் ஒரு ஷோ, அப்படியே நைட்டில் தூங்கணும் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஷோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? கூடியே இருங்க. ஜனநாயகன் படம் இப்போது பார்க்க போகிறோம். பக்கத்தில் வந்துட்டோம், கிட்டத்தட்ட ஃபாகில் ஏரியா உள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்கு, ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டாலே டிராஃபிக் தான். டிராஃபிக்கை கடந்து போயிட்டே இருக்கோம் 2 பேரும். ஒய்ஃபுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன நீங்கள் நினைக்கல, என்ன அவங்க பேசவே மாட்டாங்க, சும்மா ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு வந்து கூச்ச சுவாங்க பேசுகிறதுக்கு சோசியல் மீடியாவில். அவங்களுக்கு யூடியூப் பண்ணோம், ஆனால் வந்து பேச மாட்டேன்.
பார்த்தீங்களா எப்படி மாட்டிட்டு தவிக்கிறேன் நானுன்னு. ஹாய், how are you? Hi. Where the movie here? This one, left side, Left side? Yes. But then up 4, huh? third floor, Where are you from? India, India. Yes. From where? Andhra Pradesh. Andhra Pradesh, Tamil Nadu. Okay, thank Nice to see you, brother. Thank you. Thank you. Kadapa. கடப்பா Taiwan. ரெட்டி காரு. ஒரு வழியாக மாலுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10 நிமிஷம் லேட். இந்நேரம் படம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிக்கெட் முதல் கொடுக்குறாங்களான்னு தெரில, டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். வரும்போது அப்படியே ஒரு நம்ம நபர் ஒன்று பார்த்தோம். அவர் வந்து இந்தியாக்காரரு. இங்கே நீங்களாம் எப்படி அங்கே ஊர்லலாம் டிரைவிங் பண்ணுறீங்களோ அது மாதிரி இங்கேயும் வந்து அவங்க வந்து இந்த டெலிவரி பாய்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், ஃபீச்சர் ஹிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பசங்களாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. மாலையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், படம் முடிஞ்சனே எல்லாம் ஜாலியாக கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், படத்தை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், படம் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக போய் தளபதி படத்தை பார்த்தாச்சு. சரியா, படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம நண்பர்கிட்ட கேட்போம். அவர் வந்து தமிழ்நாடு தான். சரியா, அவரோட உங்கள் ஊர் என்ன? திருச்சி. அவர் ஊர் வந்து திருச்சி. இங்கே எங்கே இருக்கீங்க நீங்கள்? மஹபூலாவில். எங்கே வேலை பார்க்குறீங்க? கேஓசியில். அண்ணன் வந்து கேஓசியில் வேலை பார்க்குறாரு. கேஓசிலே வேலை பார்த்தாலும் தளபதி படத்தை பார்த்தே அவன் சொல்லி இன்னைக்கு படத்தை பார்த்துட்டாங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமா. சூப்பராக இருந்துச்சா? ஹாய் சொல்லிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும். Hi.